ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுவர்ஸ் கிச்சன். நம்ம சேனலில் இன்றைக்கி சூப்பரான டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்வீட் இது. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். எல்லாமே நம்ம கப் வச்சு மெஷர் பண்ணிக்கலாம். அதே கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இந்த வெல்லம் நல்லா கரையணும். பாகு வரணும்ல அவசியம் இல்லை. வெல்லம் நல்லா கரைஞ்சால் போதும். நல்லா கரைஞ்சிட்ருக்கு. இதை நம்ம இப்போ ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. இருக்கட்டும். அதே பேனில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதை லைட்டாக இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணதும் 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நம்ம நெய் அதிகமாக சேர்த்துட்டோன்னா திகட்டிடும். ஸோ கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம வடிகட்டி வச்ச வெல்லம் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கலாம். ஒரே வாட்டி சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம். நல்லா கலந்தாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி கெட்டியாக வந்துடும். இப்போ இதில் ஏலக்காவை தட்டி சேர்க்க போகிறேன். உங்கள்கிட்ட ஏலக்காய் பவுட்ரு இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து தட்டி சேர்த்துருக்கேன். நல்லா பேனில் ஒட்டாமல் நல்லா வந்திருக்கு. பிளாஸ்டிக் டிஃபன் பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். அதில் நெய் தடவிக்கலாம். ஃபுல்லாக நெய் தடவிட்டால் தான் ஒட்டாமல் வரும். உங்கள்கிட்ட ஸ்டீல் பாக்ஸ் இருந்தால் கூட நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் இப்போ நம்ம செஞ்சு வச்ச ஸ்வீட் எல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த பாக்ஸோட ஷேப்புக்கு வர அளவுக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது இப்போது 1 hour போல் அப்படியே இருக்கட்டும். 1 hour போல் ஆகியிருக்கு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றி 2 வாட்டி தட்டி எடுத்தாலே ஈஸியாக வந்துடும். பாருங்கள், இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு இந்த ஸ்வீட் ரெசிபி. இப்போ இதை நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். நான் கட் பண்ணும் போதே என்னோடய பையன் வந்து கேக்கு சொல்லி ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தான். அவரால் வந்து வெயிட் பண்ண முடியல. ஸோ கையெல்லாம் வச்சு கலைச்சி ஏதோ பண்ணிட்டான். ஸோ இப்போ அதை கட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு டேஸ்டிங்கே என்னோடய பையனுக்கு தான் தரப்போகிறேன். அவரோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது பார்க்கலாம். அவர் வந்து வாவ்னு சொல்லி நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் யுவர்ஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.